ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நேம் வந்து பாலை செடின்னு சொல்லுவாங்க. பாலை காட்டில் வந்து விளையக்கூடியது. இது வந்து பால் உள்ள மரம். இதில் வந்து இந்த பால் உள்ள மரத்தில் வந்து பலாப்பழம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பாலா செடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பழம் ஒன்று வரும். அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து நட்டுட்டு அதிலேருந்து செடி வர வச்சு அந்த செடியிலேருந்து சப்போட்டாவுக்கு ஒட்டு கட்டுறது. இதாங்க இதில் சப்போட்டா இலுப்பையிலே கட்டுவாங்க. இலுப்பையில் வந்து 100க்கு 50% தான் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இந்த செடியில் நட்டால் 100க்கு 95% வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருங்க. இது பேர் பாலா செடி. நல்லா பாருங்க. இது வந்து முனீஸ்வரன் கோயிலுங்கள்லாம் நிறைய இருக்கும். இது வந்து தெய்வீக குணம் கொண்ட மரம். இது பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேன் மாதிரிக்கே இருக்கும். பாலா செடி இந்த மாதிரி செடிங்கள்லாம் வாங்கி வளங்க. இதெல்லாம் பூர்வீக மரம். குறைஞ்சது 500 1000 வருஷம் 2000 வருஷம் கூட இந்த மரங்கள்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் லைஃபே இல்லை. அவ்வளோ லைஃப் லாங் வந்துக்கிட்டே இருக்கும். அதுமாரி மரங்கள்லாம் வாங்கி, பூர்வீக மரமெல்லாம் வாங்கி, அந்த காலத்து மரங்கள்லாம் வாங்கி வீட்டில் வளங்க. இது வந்து கல்யாணத்தில் வந்து பந்தல்கள்லாம் இது வந்து நடுவாங்க. அந்த மரம் பாலா செடி. இது பேர் வந்து பாலா செடி. இது வந்து சப்போட்டாவுக்கு ஒட்டு கட்டுறதுக்கு இது பயன்படுத்துவாங்க, வேர் செடியாக. எல்லோரும் வாங்கி பயனடைய வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.